நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தேவ செய்திக்காக ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சன்னிதானத்திலே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உங்க பரிசுத்த திருச்சமூகத்திலே களி கூறவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா, என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. இந்த ஜூலை 2024 தகப்பனே, இந்த மாதத்திற்காய் நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை தகப்பனே எங்களுக்கு பிட்டு தந்தருளுங்க. தகப்பனே, ராஜாவின் வார்த்தைகள் என்னும் மகத்துவமுள்ள பரலோக மன்னாவினால் எங்களை நிரப்புங்க. இந்த மாலை வேளையிலும் தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம் சமூகத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தாவே சொல்லும் மாடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீங்க பேசுங்க, மாடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். வார்த்தைகள் வல்லமையாய், மகிமையாய், ஆசீர்வாதமாய், மேன்மையாய், மகத்துவமாய், அப்பா சுகமாய், பலனாய், வல்லமையாய், தகப்பனே செழுமையாய், கொள்ளுமையாய், கனமாய், மகிமையாய், எல்லாமுமாய் கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜூலை 2024 அப்பா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னும் கலித்தின் சட்டமும் வைத்தியின் சட்டமும் மணவாளனும் சட்டமும் மணவாட்டியும் சட்டமும் சேனையின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சட்டமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தோற்றபடியை கொண்டு வருகிறவர்களின் சட்டமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முகிழ்ந்த போரிக்கும்படி தேசத்தின் திரைப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை உரிமை பாராட்டி மனச்செவிக்கலாம். அன்பின் தகப்பனே, ராஜாவே, பரிசுத்த பிதாவே, அப்பா, இந்த மாதத்திற்கென்று நீர் தந்திருக்கிற இந்த மகிமையின் வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுமைக்கும், எங்கள் வாழ்நாள் முழுமைக்கும், இந்த மாதம் முழுமைக்கும், எங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக் கொள்கிறோம். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்க அன்பின் கரத்தில் இருந்து, சமூகத்தில் இருந்து பொக்கிஷமாய் பெற்றுக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா. களிப்பின் சத்தமும் சந்தோஷத்தின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்போல் இருந்தபடி அவர்கள் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்படியே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. சோற்றத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம்
32:40 முதல் வாசிக்கிறேன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிறார். நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்களை விட்டு அவர்கள் போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவருக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவரை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நடத்துவேன். ஆமென். அல்லேலூயா. பிறகு படைச்ச தெய்வமே சர்வ வல்லவரே என்ன வாக்கு கொடுக்கிறாரு? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை பண்றாரா நம்மோட, அவர் பிள்ளைகளோட. அதுவும் எப்படிப்பட்ட உடன்படிக்கை? சும்மா கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச வருஷத்துக்கு அப்படின்னா இல்ல. அந்த உடன்படிக்கை எப்படி பண்றாராம்? நித்திய உடன்படிக்கையா பண்றாராம். நித்திய உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்குமான 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 முடிவில்லாத காலத்துக்குமான உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்படி என்ன நித்திய உடன்படிக்கையா பண்றாராம்? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை. அவங்களுக்கு நான் நன்மை செய்வேன்ப்பா, அவங்களை விட்டு நான் பின் வாங்க மாட்டேன். எவ்வளவு மகிமையான உடன்படிக்கை பண்றாரு பாருங்களேன். நமக்கு நன்மை செய்வாராம், அதுக்காகவே நம்ம விட்டு பின் வாங்க மாட்டாராம். அல்லேலூயா. 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 அப்படி உடன்படிக்கையே பண்றாராம். சும்மா சொன்னாலே தேவன் அப்படியே செய்வார். அது உடன்படிக்கை காணச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அப்படியே உறுதியான அச்சாரம் மாதிரி தான். அல்லேலூயா. அதுவும் நித்திய உடன்படிக்கை. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இல்லை. தேவன் எந்த அளவு பாருங்க நம்ம மேல பிரியமா இருக்கிறார், அவர் பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறார். நம்ம வாழ்ந்து இருக்கணும், செழித்து இருக்கணும், மகிழ்ந்து இருக்கணும்ன்றதுல தேவன் எவ்வளவு பிரியமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்யறதுக்குனே அவர் பின்வாங்காம இருப்பாராம். அப்படின்னு அவர் நம்ம கூட உடன்படிக்கை செய்து அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து, என்னை விட்டு நீங்க விலகியே போக கூடாதபடிக்கு தெய்வத்தை குறித்த அந்த தெய்வ பயத்தை நம்ம இருதயத்துல வைப்பாராம். அல்லேலூயா. இதை விட பாக்கியம் என்ன வேணும்? அவரை விட்டு போகாம அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டு இருந்தாலே எல்லா ஆசீர்வாதமும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்படியே நம்ம தங்கிட்டே தான் இருக்கும். ஆமென். ஏன்னா அவர் தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஊற்றுக்காரன்னு, அவர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுடைய அப்படியே முழுமையான பேக்கேஜ். அவரை நம்ம விட்டு விலகாம அவரை பிடிச்சுக்கிட்டா போதும், மொத்தம் அவருக்குள்ளதான் இருக்குது, அப்ப நமக்குள்ளதான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவரை விட்டு அகன்று போகாதபடிக்கு அப்படியே நம்ம இருதயத்துல என்ன செய்வோம்? தெய்வத்துக்கு பயப்படுகிற அந்த தெய்வ பயத்தை வைப்பாராம். வைங்க தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவர் இருதயங்களிலே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவர் இருதயங்களிலே, எங்கள் பிள்ளைகளின் இருதயங்களிலே, என் தகப்பனே எங்கள் சந்ததிகளின் இருதயங்களிலே, தகப்பனே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் இருதயங்களிலே, தகப்பனே உமை விட்டு அகன்று போகாதபடி செய்து அப்பா அவங்க பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு இருதயத்திலும் வைத்தருளுவீராக. நன்றியப்பா, சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். நன்றியப்பா. பாருங்க, உடன்படிக்கை செஞ்சு அப்படியே தெய்வ பயத்தை இருதயத்துல வச்சு என்ன செய்வாராம்? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, நமக்கு நன்மை செய்யறதுக்கு நம்ம மேல சந்தோஷமா இருக்கிறாராம். எவ்வளவு ஒரு ஆசையா பிரியமா நன்மை செய்வேங்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்யும்படிக்கு பிரியமாயிருந்து, சந்தோஷமாயிருந்து அப்படியே நம்ம மேல அவர் பிள்ளைகள் மேல சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்கள் இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவே. தேவன் வாக்கு பண்றார்.
அவர் முழு இருதயத்தோட அவர் முழு ஆத்மாவோட இந்த தேசத்துல நம்ம என்ன செய்வேங்கிறாரு? நாட்டுவே. அம்மே, நம்ம சுதந்திரத்துல நம்மை நாட்டுவேன், நம்ம எல்லைகளிலே நம்மை நிலை நிறுத்துவேன், நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அம்மே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்யறதுக்கு நம்ம மேல சந்தோஷமாயிருந்து அவர் முழு ஆத்மாவோட முழு மனதோட அப்படியே நம்ம தேசத்துல நம்ம சுதந்திரத்துல நம்மள நிலை நிறுத்தும்படி செய்வேன். அமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. அமே, தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவருக்கு இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீமையெல்லாம் வரப்படுவது போல அவரை பற்றி சொன்ன எல்லா நன்மைகளையும் அவரின் மேல் வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த அளவு அன்போட பிரியத்தோட வீரியத்தோட தேவன் வாக்கு கொடுக்கிறாரு? என் பிள்ளைங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய தீமைகளை கடந்து வந்துட்டாங்க, அதுவும் பெரிய பெரிய தீமைகளை கடந்து வந்திருக்காங்க, சங்கடங்களை கடந்து வந்திருக்காங்க பாருங்க. அதெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி தீமை இல்லை, போராட்டம் இல்லை, சஞ்சலம் இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை, சங்கடம் இல்லை. சும்மா ஓயாம சத்துருக்களோட, சத்துன்மார்களோட, தீமை செய்கிறவங்களோட, பொறாம பிடிச்சவங்களோட, பிசாசுகளோட, பிசாசின் மக்களோட இனி போராட்டமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் நன்மை செய்வேன்பா என் பிள்ளைங்களுக்கு, அவங்க மேல சந்தோஷமா இருந்து நன்மை செய்வேன்பா, நித்திய உடன்படிக்கை செய்து நன்மை செய்வேன்பா, கூடையே இருந்து செய்வேன்பா, என்னை விட்டு போகாதபடி அவங்களை பாதுகாத்து அவங்க இருதயத்துல எனக்கு பயப்படுற பயத்தை வைப்பேன்பா, வச்சு நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் அவங்க மேல என்ன நன்மை எல்லாம் சொல்லி இருக்கேன், அந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக் கொள்ளும்படி நான் செய்வேன். ஆமென். அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தகப்பனே, நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற சுகத்தை, சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை, குணத்தை, செழுமையை, கொழுமையை, சமாதானத்தை, சத்தியத்தை, தகப்பனே ஆவிக்குரிய ஆழங்களை அறிகிற அறிவை, பெருக்கத்தை, தகப்பனே அப்பா கொண்டாட்டத்தை, மகிழ்ச்சியை, கழிவுறுதலை, அப்பா என் தகப்பனே அப்பா ஒரு விடுதலையின் பெருவாழ்வை நாங்கள் சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. மனுஷனும் மிருகமும் இல்லாதபடி பாராய்பட்டு என்றும் கர்த்தரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பெஞ்சமின் தேசத்திலும் இஸ்ரவேலின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாய் கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் செய்கிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த அளவு ஆசீர்வாத தேவன் கட்டளையிடுறாரு. மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, எல்லாம் அவாந்தரமா போயிடுச்சு, பாழா போயிடுச்சு. சத்துருக்களின் கையில, எதிரிகளின் கையில முழுவதுமா போயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லைங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை எப்படி வைப்பேன்பா அப்படி சொல்றாங்கல்ல, எல்லா நிலங்கள் எல்லாம் வாங்கப்படும், பத்திரம் பதிவு பண்றாங்க பாருங்க, அதை சொல்றாரு.
அல்லேலூயா. எல்லா திசையில, மலை திசையில, மலை தேசத்துல, பள்ளத்தாக்குல, தென் திசையில, புறங்களில, எல்லா இடங்களிலும், பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல, எல்லா இடத்துலயும் நிலங்கள், வீடுகள் எல்லாம் அப்படியே விலைக்கரையத்துக்கு கொல்லப்படும், விற்கப்படும், வாங்கப்படும், பத்திர பதிவுகள் செய்யப்படும். அதுதான் அதுக்கு அத்தாட்சியா இருக்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே ஒரு இடத்துல இடம் வாங்குறாங்க, விற்கிறாங்கன்னா நம்மளே கணக்கு போட்டு தான் வாங்குவோம், விற்போம். இல்ல யோசிச்சு பாருங்க, நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகுமா, அடுத்தது அந்த ஏரியா தான் டெவலப் ஆகும். நல்லா பாருங்க, அப்படியே வருது, சிட்டி அப்படியே போயிட்டே இருக்கு, இனி இந்த ஏரியா தான் ஃபுல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணி வாங்குவோம். இல்லை இந்த ஏரியா நல்லா இருக்கு, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது, தண்ணி அருமையா இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்காது. பாருங்க எவ்வளோ அப்படி யோசிப்போம். நிலம் வாங்குறதுன்னா எல்லா காரியங்களையும் யோசித்து தான் அதை வாங்குவோம், பத்திரங்களை பதிவு பண்ணுவோம். ஆண்ட சொன்னார் பாருங்க, நீ வெறுமையா போயிடுச்சு, கத்தர்கள் கையில போயிடுச்சு, அவ்வளவுதான், இனி ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதப்பா, அப்படின்லாம் கிடையாது. பாரு, உனக்கு நான் சொல்ற வார்த்தைக்கு, வாக்கு தத்தத்துக்கு நீ நம்புறதுக்கு அடையாளமா நான் என்ன சொல்றேன் பாரு. நிலம் வாங்கப்படும், பதிவு பத்திரங்கள் பதிவு செய்யப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொத்து வீணா விரையமா கிடக்கிற தரிசல் காடுகளா, அப்படி தரிசு பூமிகளா இல்ல, அப்படியே என்னவா இருக்கும், எல்லாம் அப்படியே விலைக்கரையத்துக்குரிய மதிப்புக்குரிய நிலங்களா, மகிமையா, மேன்மையா, தேசமா, ஊரா இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படித்தான் ஆசீர்வதித்திருக்கிறேன், அது அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம நன்மையை ஒரு நாளும் சத்துருக்களுக்கு தேவன் கொடுக்கவே மாட்டார். நம்ம நன்மையை ஒரு நாளும் கொடுக்க மாட்டார், ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். யாக்கோபுக்கு சுதந்திரங்கள் கொடுக்கும்போது தேசங்கள் அப்படியே சுதந்திரிச்சுட்டே வராங்க பாருங்க. எந்தெந்த தேசங்கள் சுதந்திர பூமின்னு ஒப்பு கொடுத்தாரோ அந்தந்த தேசங்கள்லாம் அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு, அப்படியே சுதந்திரிச்சுட்டே வாங்குகிறாரு. ஏதோமுடைய தேசம் வரும்போது சொல்றாரு, நான் ஏதோமுக்கு கொடுத்துருக்கேன், அதை உனக்கு கொடுக்க மாட்டேன், அதனால நீ அங்க எல்லாம் தண்ணி குடிச்சா கூட காசை கொடுத்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டே அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது சொல்றாரு, மோவாபுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப நான் கர்த்தருக்கு அருவருப்பானவன் மோவாபியனும் அம்மோனியனும். பாருங்க, மோவாபுக்கு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். பாருங்க, தேவனுக்கு பிள்ளை இல்லாத ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரம், ஆசீர்வாதம், நன்மைன்னு கொடுத்ததையே அவர் பிள்ளைகளுக்கே எடுத்து கொடுக்க மாட்டாராம். அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நன்மைய, ஆசீர்வாதத்தை எடுத்து சத்துருக்கள் எடுக்க விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாரா? எடுக்க முடியுமா? நம்ம நன்மைகளை, நம்ம சுகத்தை, நம்ம ஆரோக்கியத்தை, நம்ம மேன்மைகளை, நம்ம ஆசீர்வாதங்களை, எந்த நன்மையா இருக்கட்டும், அது சின்னதோ இல்ல ரொம்ப பெருசோ, நம்ம நன்மையை எடுக்க முடியுமா? அப்ப சொல்றாரு, நான் நித்திய உடன்படிக்கை செஞ்சு ஆசீர்வதிப்பம்பா. அப்படி என்ன நித்திய உடன்படிக்கை பண்றேன்? அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகவே நான் அவங்களை விட்டு பின்வாங்கவே மாட்டேன், கூடவே இருப்பேன். இதுதான் நான் அவங்களோட பண்ற நித்திய உடன்படிக்கை. அதுவும் என் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே ஆசீர்வதிப்பேன், நன்மை செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை விட்டு அவங்க அகன்று போகாதபடிக்கு அவங்க இருதயத்துல தெய்வ பயத்தை, எனக்கு பயப்படுகிற பயத்தை வைப்பேன். ஆமென். நான் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு சந்தோஷமா செய்வேன். என் முழு இருதயத்தோட, என் முழு பலத்தோட, என் முழு ஆத்மாவோட நான் என் பிள்ளைகளுக்கு செய்வேன். அல்லேலூயா. அவர் சும்மா அப்படி செஞ்சாலே அது அப்படியே உலகளவு இருக்கும். அவர் முழு இருதயத்தோடையும் ஆத்மாவோடையும் செஞ்சாருன்னா அது எப்படி இருக்கும்? ஆமென். அதைத்தான் நம்ம பெற்றுக்கொள்வோம், அதைத்தான் நம்ம பேசணும், அதைத்தான் நம்ம சுதந்திரிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எப்படி என் பிள்ளைங்க இத்தனை நாள் தீங்கையும் வேதனைகளையும் சிறையிருப்பையும் பொல்லாப்பையும் ஒடுக்குதல்களையும் அடக்குமுறைகளையும் அப்படியே நெருக்கி நெருக்கி பிழியப்பட்ட காரியங்களையும் வேதனைகளையும் பயத்தையும் பாருங்க, பயத்தையும் வேதனையையும் என் பிள்ளைங்க எப்படி அதை கடந்து வந்தாங்க?
என் பிள்ளைங்க மேல நான் பேசி இருக்கிற சொல்லி இருக்கிற வாக்கு கொடுத்திருக்கிற நல் வார்த்தைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். ஆமென். நன்மைகளை எல்லாம் நான் அப்படியே என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனோ இல்ல, மிருகமோ இல்ல, சத்துருக்களின் கையில அப்படியே போயிடுச்சு, அடிமைப்பட்டு போயிடுச்சுன்னு சொன்ன எல்லாம் அப்படிலாம் போகலப்பா. வான் தேசமா, வான் சுதந்திரமா, வான் நன்மையா நீ என்ன பண்ணுவ? அப்படியே எழுதி எழுதி பத்திரம் போட்டு பதிவு பண்ணி உரிமையானதா சட்டபூர்வமா உன்னுடையதாக நான் ஆசீர்வதித்து தருகிறேன். ஆமென். சுதந்திரங்களை தேவரீர்கள் கொடுக்கிறாரு, சுதந்திரங்களை தேவரீர்கள் காப்பாற்றுகிறார். ஆமென். பிறகு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா சொல்றாரு? எல்லா நிலங்கள் எல்லாம் அப்படியே என்ன பண்ணப்படும்? பதிவு பண்ணப்பட்டு சட்டபூர்வமா உறுதி பூர்வமா உன்னுடையதாய் நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு. நிலங்கள் விலை கிரயமாய் கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லா சிறையிருப்பையும் திருப்பி செய்கிறார். இனி பழைய சிறையிருப்பை பேசக்கூடாது. ஆமா, இருந்தது உண்மைதான். சில இடங்களில் சிறையிருப்புகள் இருந்தது உண்மைதான். அது என்ன காரணமோ, அது என்ன காரணமோ, அது எதுவா இருந்தாலும் சரி, தேவன் எல்லாத்தையும் திருப்புவேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். நமக்கு நன்மை செய்யும்படி, சந்தோஷமா நன்மை செய்யும்படி, அவரை விட்டு அகன்று போகாதபடி தெய்வ பயத்தை கொடுத்து அப்படியே நம்ம சுதந்திரங்களை நன்மைகளை ஆசீர்வதித்து சட்டப்பூர்வமா உறுதியா அப்படியே பத்திரங்களிலே அப்படியே வச்சு ஸ்டாம்ப் அடிச்சு முத்திரை போட்டு நமக்குரிய நன்மைகளை நமக்குரியவைகள் என்று கொடுப்பேன் என்று வாக்குப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி அப்பா, நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எத்தனை நல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, அப்பா, நீர் எங்களோடு பண்ணி இருக்கிற நித்திய உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் எங்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்று நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை விட்டு அகன்று போகாதபடி செய்து உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் எங்கள் மேல் சந்தோஷமாயிருந்து உங்க முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு நன்மை செய்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மனுஷனோ மிருகமோ இல்ல, வனாந்தரமா போச்சு, எல்லாம் பாழா போச்சு, எல்லாம் சத்துருக்கள் வசமா போச்சுன்னு புலம்பல் பாடிட்டு இருந்தோமே, அது எல்லாவற்றையும் தகப்பன் பிடுங்கி எடுத்து சிறையிருப்பை எல்லாம் திருப்பி ஆக்கிரமிப்புகளை எல்லாம் நறுமணமாக்கி அடிமைப்படுத்தி வைத்திருந்த காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு பிடுங்கி எடுத்து எங்களுக்குரிய நன்மைகளை எங்களுக்கு உரியவைகள் என்று தகப்பன் முத்திரையிட்டு பத்திரங்களை பதிவு செய்து முத்திரையிட்டு சாட்சி வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. எங்கள் சிறையிருப்புகளை எல்லாம் திருப்பி மேன்மையும் மகிமையுமாய் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. களிப்பின் சத்தமும் சந்தோஷ சத்தமும் ஷாரா மனவாளனின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் காபாஷியாவோரே கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமோ கேட்கோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்போடு இருந்தபடி மகிமையின் நாட்கள்
நாட்களிலே, வாழ்ந்திருந்த நாட்களிலே, செழிப்பின் நாட்களிலே அப்படியே ஒரு மகிமையின் கிரீடம் குடும்பங்களிலே உங்க தலைகளிலே இருந்தது போல, நம் இலைகளிலே இருந்தது போல முன்போல் இருந்தபடி இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவே, நான் கொடுத்த வாக்குகளை எல்லாம் நிறைவேற்றுவே, அப்படியே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உன் ஜீவனுள்ள சத்தியமுள்ள உரமாயிருக்கிற தகப்பனை உறுதியான வார்த்தைகளுக்காய் வாக்குகளுக்காய் நன்றி, அருள் வாக்கிற்காய் நன்றி. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எங்கள் மேலே, எங்கள் இலைகள் மேலே நிறைவாய் இறங்குகிறதற்காய் நன்றி, நிறைவாய் இறங்குகிறதற்காய் நன்றி, நிறைவாய் இறங்குகிறதற்காய் நன்றி, நிறைவாய் இறங்குகிறதற்காய் நன்றி. சொந்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா.